அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஓகே. இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறேன்னா, மலேசியால இருக்கிற ஹாண்டட் ஹைவே. அதுதான் வந்துட்டு காராக் ஹைவே. இப்போதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு 6 பேர் வந்துட்டு இறந்து போனாங்க. கா காடி ஆக்சிடென்ட்ல. தமிழவங்க தான் 6 பேருமே ஆம்பளைல 6 பேர் இறந்து போனாங்க. இந்த ஸ்டோரி நான் படிச்சதுல ஒரு ஸ்டோரிலா இந்த கராக் ஹைவே பற்றி நான் படிச்சதுல ஒரு ஸ்டோரி. இந்த கதையை கேட்டு படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இங்கேயும் மணி 3 ஆயிட்டு. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இது கதை எப்படி வந்துட்டு ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இயர்லி 20s அந்த மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி டைமில் ஒரு யங் கப்பிள் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் ஒன் மோர் திங், அந்த லேடி வந்துட்டு ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. ஓகே, ஒரு 6-7 மாதம் அப்படி இருக்கும், ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த காராக் ஹைவே, அந்த பழைய ஹைவேல வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் யாருமே இல்லை. நைட்டு வந்துட்டு ஃபுல்லாக இருட்டு. காடி ரொம்ப குறைவு. அந்த டைமில் கொஞ்சம் காடிலாம் குறைவு. அப்புறம் மிட் நைட் ஒரு 2-12 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க காடியில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூடவே ஒரு காடியும் வந்துட்டு போகுது. அந்த காடி வந்துட்டு மஞ்சள் கலர் பழைய காடில. அந்த காடி நான் என்னமோ ஒரு காடி நான் மறந்துட்டேன். ஓஸ்வேகன் சம்திங் நினைக்கிறேன். அந்த காடி பழைய ஓஸ்வேகன் காடின்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க கூடவே அது போகுது. இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னது இந்த காடி வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்ட்டு அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. திருப்பியும் அந்த காடி அவங்களுக்கு மின்னுக்கு போகுது. அப்போ இந்த அந்த லேடியோட ஹஸ்பண்டும் ஓகே ஃபைன், ஓகே மெதுவாகவே போவோம், என்னத்துக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னொன்று அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருக்காங்கல்ல, அவர் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. சடனாக அவருக்கு அந்த எப்படி சொல்கிறது, அவரால் வந்துட்டு அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அது இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்ட்டு திருப்பி ஓவர்டேக் பண்ண அந்த காடி மினுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, காடி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு ஆனால் அந்த காடி வந்துட்டு போயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சென்று காடிக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறிட்டு இதில் என்ன ஹைலைட்னா, அவர் காடியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகலை. திருப்பியும் ட்ரை பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு வயிறு வந்துட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ரெக்னென்சி வலி வரும்ல, அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு ரொம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வலி இல்லை. ஓகே, ஓரளவுக்கு தஹான் பண்ணலாம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பியும் காடியில் அவர் ஸ்லோவாக தான் போகிறாரு. இதில் என்ன ஒன்றுனா, அவர் போய்கிட்டே இருக்காரு. திருப்பட்டியும் அந்த மஞ்சள் கலர் ஓஸ்வேகன் காடி வந்துட்டு முன்னுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. முன்னுக்கு போகுது அவங்களுக்கு முன்னுக்கு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இப்போதானே போணுச்சு இந்த காடி, நம்ம முன்னுக்கு போயிடுச்சு, நம்ம காடியை ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போ திருப்பி எப்படி சடனாக நம்ம முன்னுக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இவரும் வந்துட்டு போறாரு. இதில் ஹைலைட் என்னதுன்னா, அந்த காடியை ஓவர்டேக் பண்ணி போகிற ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த காடியில் வந்துட்டு ஆள் இல்லை, யாருமே இல்லை, கோசம். ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா நான் ஒண்டி தான் இருக்கிறேன், நானும் என் பத்தியும். ஓகே 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 ஓகே. அப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு 2 காடியும் ஒன்றா போகுது ரோட்டில். ஒன்றா பக்கத்தில் போடுறப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த காடியில் வந்துட்டு வெறும் தலை மட்டும்தான், தலையும் அந்த உடம்பு பாதியா அது வந்துட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போதான். இவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவர் அந்த பயத்தினால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அந்த பயத்தில் காடியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அடிபட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்கன்னு நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். ஆனால் இதே மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராச்சும் மிட் நைட்டில் காராக் ஹைவே போவீங்கன்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போக மாட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திருப்பி ஒரு வீடியோவாக போட முடியும். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.